தம்பி ஹரிபாஸ்கர் ரொம்ப சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அப்புறமா தான் நான் தம்பிகிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பையன்கிட்ட பேசும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு கலாவணி படத்தில் விமல்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டிமேசி இருந்துகிட்டே இருக்கு. அந்த பையன்ட்ட அவனுக்கு திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருப்போம். நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளர போய் ஒரு கம்பிலா தாண்டி ஒரு கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அந்த கேரக்டரோட. அது மாதிரி ஹரிபாஸ்கர்ட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது. வாசலியா ஒரு வழக்கத்தை அழகி பிக் பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் உப்புனா மாதிரி இருந்தாங்க, வேற ஒரு இதர் இருந்தது. அதில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட், அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட், அவங்க பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ள இருக்கும்போது எல்லாரும் வந்து தோல் வச்சு காட்டுற மாதிரி அங்க ஒரு பிளேயா அது கேமா நிஜமான ஒன்றும் புரியாம ஒரு மன நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷனும் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஒரு நட்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அழகியோட. இவங்களோட காம்பினேஷன் கம்மி, ஆனா அதுல என்னன்னா ஒருத்தன் சந்தேகிச்சுட்டே இருக்கணும், ஒருத்தனோட வெறுப்புல இருக்கணும், டக்குன்னு லவ் பண்ணணும், அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும். அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் லஸ்லியா, நல்லா இருக்கணும், வாழ்க்கை வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த அமுல் பேரி டப்பால ஒரு பையன் கூட்டி அப்படின்னு அது மாதிரி ஒரு பையனை கூட்டி போன இந்த பையன் மியூசிக் போட்டுருக்காரு படத்துக்கு அப்படின்னு. சினிமாவில் இளமை வருது, குழந்தைகள்லாம் வந்துருச்சு மியூசிக் டைரக்டர்.